அதிமுக சின்னத்திலே போட்டியிடும் ஆம்ஸ்ட்ராங் மனைவி வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு புறத்திலே தொகுதி பங்கீடுகள் என்பது ஒரு 70% நிறைவடையக்கூடிய இந்த வேளையிலும் அதே போல வேட்பாளர் தேர்வும் என்பது ஒரு புறத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கு. அதிலையும் குறிப்பாக மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், அதே போல மாற்று கட்சிகளாகட்டும், சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், அனைத்துமே தினம் தினம் அதிமுகவிற்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படித்தான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. அதாவது அதிமுக சின்னத்திலே ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி போட்டியிட இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக கூட்டணியில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி போட்டியிட இருக்கிறாராம். கடந்த ஆண்டு ஜூலை 5, 2025 மறைந்த பாகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் தமிழ் மாநில பாகுஜன் சமாஜ் கட்சி என்று புதிய அரசியல் கட்சியை அவரது மனைவி பொற்கொடி அவர்கள் தொடங்கியிருந்தார். இந்த நிலையில் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இரட்டை இலை சின்னத்தில் நிற்பது போல பொற்கொடியும் இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி வகை சுட இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. கடந்த ஆண்டு வாக்கிலே நமது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த பிரச்சனையே இன்னும் வரைக்கும் மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. யார் குற்றவாளி என காவல்துறை அதிகாரிகளாகட்டும், சிபிஐ அதிகாரிகளாகட்டும் இதுவரைக்கும் விசாரணை என்பது ஒரு புறத்தில் போய் கொண்டுதான் இருக்கிறது. அதில் தொடர்புடைய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒரு காலத்திலே வெளிவந்து கொண்டுதான் இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஆம்ஸ்ட்ராங்குடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளிலே தமிழ் மாநில பாகுஜன் சமாஜ் கட்சி என்ற புதிய கட்சியை அவருடைய மனைவி பொற்கொடி அவர்கள் தொடங்கியிருந்தார். அந்த கட்சி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடன் கூட்டணி, அதிமுகவிற்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஆதரவு நிலைப்பாட்டை தான் தற்சமயம் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் கொடுத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக போட்டியிட இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். அதே போல பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் சரி அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் தான் அவரும் போட்டியிட இருக்கிறாராம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். ஏனென்றால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை மட்டும் விட்டுவிட்டால் அடுத்த 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி அதிமுகவிற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. 2031 விஜய் மிகப்பெரிய அளவிலே இருப்பார். அதன் காரணமாக இந்த 2026 அதிமுக ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும். அது மட்டுமில்லாமல் 10-11 தோல்விகளை கண்டுவிட்டார் எடப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிம்பத்தை மறைப்பதற்கு, மக்கள் மத்தியிலே நல்லாட்சியை கொடுப்பதற்கு அதிமுக இந்த தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை என்பது தமிழக மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.